மழை விழும் காட்டிலும் தனிந்த இருளில் மனம் கசிந்து உறவுகள் விரிந்த போல் மண்ணில் ஊறிய கடும் கோபம், காற்றில் வீசும் சண்டை, வந்தார் இயேசு பேரொளியாக. கடல் அலையைப் போல அலைகள் தள்ளி கொண்டு போனதைப் போல பிளவு அகற்றினார், இதயங்களில் அமைதி ஊற்றினார். பூக்கள் மலர்ந்தது, வானம் எண்ணம் மின்னினது, ஒளி பறவைகள் பறந்தது, ஒற்றுமை மலர்ந்தது. காணாமல் இருந்த கிழக்கு கதிரவன் போல இயேசு ஒளி வீசினார். மன சோம்பல் நீங்கியது, பெருமை நம் இதயத்திலிருந்து விலகியது, அன்பும் மன்னிப்பும் நம் உறவுகளில் மலர்ந்தது. பூக்கள், மரங்கள், புல்வெளி எல்லாம் கைகளில் கைப்பிடித்த காட்சியாக குடும்ப உறவுகள், நண்பர்கள், சமூக உறவுகள் அனைத்தும் ஒளியால் நிரம்பின. பெருமழையும் கடும் காற்றும் இயேசு ஒளியை நமக்கு நிறுத்த முடியாது. ஒளியை நோக்கி நடந்தால் இருள் விலகும் என்று நாம் இயேசுவை பார்க்கின்றோமா? அல்லது காடு போல விரிந்த பிரச்சனைகளில் சிக்கி மனம் வெறுங்குமா? இயேசுவை வரவேற்று ஒளியை வீட்டிற்கு அழைக்க நம் உறவுகள் இயற்கையின் அழகு போல் மலரட்டும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் வாழ்கிற உலகில் சத்தம் அதிகமாக இருக்கின்றது, ஆனால் அமைதி குறைவு. ஒரே வீட்டில் இருந்தாலும் இதயங்கள் தொலைவில் இருக்கின்றன. வார்த்தைகள் பேசப்படுகின்றன, ஆனால் புரிதல் இல்லை. உறவுகள் உள்ளன, ஆனால் ஒற்றுமை இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் தான் திருவிவிலியம் நமக்கு ஒரு அருமையான செய்தியை அறிவிக்கின்றது. இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த பேரொளி ஒரு தத்துவமோ சட்டமோ அல்ல, நம் நடுவே வந்த இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியம் சொல்கிற இருள் என்பது வெளிச்சம் இல்லாத நிலை மட்டுமல்ல. இருள் என்றால் அன்பு இல்லாத நிலை. இருள் என்றால் மன்னிக்க மனம் இல்லாத உறவு. இருள் என்றால் பேசாமல் இருப்பதால் பெருகும் வலி. இன்று பல குடும்பங்களிலே சண்டை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, பேசாத மௌனம்தான் பெரும் காயமாக மாறுகின்றது. இதுவே இறைவாக்கினர் எசையா சொல்கிற இருள். அந்த இருளுக்குள் தான் இயேசு ஒளியாக நுழைகின்றார். இந்த 2ஆம் வாசகத்திலே இந்த பவுல் கொரிந்தியருக்கு சொல்கின்றார், உங்களில் பிளவுகள் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரே மனதோடு ஒரே நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அங்கு ஒவ்வொருவரும் தங்கள் தரப்பை பிடித்துக் கொண்டனர். நான் இவருடையவன், நான் அவருடையவன் என்ற மனநிலை திருச்சபையை உடைத்தது. அன்பார்ந்தவர்களே, இன்று நம் குடும்பங்களிலும் உறவுகளிலும் நுழைந்திருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நான் சரிதான் என்ற எண்ணம் மேலோங்கும் போது நாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து விடுகிறது. பெருமை பேச ஆரம்பித்தால் அன்பு மௌனமாகி விடுகிறது. இதிலிருந்து தான் உறவு விரிசல் தொடங்குகின்றது. இன்று நம்மில் பலர் சரியானவர்களாக இருக்க முயல்கின்றோம், ஆனால் அன்பானவர்களாக இருக்க மறந்து விடுகின்றோம். இயேசு நமக்கு இன்று சொல்லிக் கொடுப்பது சரிதான் என்பதல்ல, சேர்ந்து நிற்பதுதான் முக்கியம் என்பதை. இனி அச்செய்திகளை இயேசு தன் பணியை எங்கே தொடங்குகிறார் என்பதை கவனியுங்கள். அவர் அதிகார மையங்களில் அல்ல, ஆலயங்களில் அல்ல, கலிலேயாவின் இருளில் தன் பணியை தொடங்குகின்றார். மக்கள் ஒதுக்கப்பட்ட இடம், நம்பிக்கை இழந்த வாழ்க்கை, உறவுகளில் பிளவு, அந்த இடத்திற்கே இயேசு சென்றார். அவர் ஒளி தேடி வரவில்லை, இருளுக்குள் தான் ஒளியாக நுழைந்தார். இயேசு அழைத்த சீடர்களும் முழுமையானவர்கள் அல்ல. அவர்கள் சண்டை போடுகின்றார்கள், பெருமைப்படுகின்றார்கள், ஒருவரை விட ஒருவர் பெரியவராக இருக்க விரும்புகின்றார்கள். ஆனாலும் இயேசு அவர்களை கைவிடவில்லை. காரணம், இயேசு யாரையும் உடைந்த நிலையிலே விட்டு செல்ல மாட்டார். இன்று நம்முடைய உடைந்த உறவுகளையும் சிதைந்த மனங்களையும் அவர் அதே அன்போடு பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு நம்மிடம் இதுவாக கேட்பது, நான் உன் வீட்டில் ஒளியாக வரட்டுமா? நான் உடைந்த அந்த உறவை சிகிச்சை செய்யட்டுமா? நீ பிடித்து கொண்டிருக்கும் அந்த பெருமையை கொஞ்சம் விடுவாயா? இயேசு பலம் காட்டுவதில்லை, அவர் அனுமதி கேட்கின்றார். நாம் திறக்கும் அளவிற்கு தான் அவர் நம் உறவுகளில் செயல்படுகின்றார். நம் வாழ்வில் ஒளியை கொண்டு வர எளிய வழிகள் உள்ளன. முதலாவது வழி மென்மை. வலிமை என்பது கத்துவதல்ல, முதலில் மன்னிப்பதே உண்மையான வலிமை. 2வது குணமளிக்கும் வார்த்தைகள். பேசாமல் இருப்பது புண்ணை ஆற்றாது, அன்போடு பேசும் வார்த்தைகள் தான் சிகிச்சை தரும். 3வது இயேசுவை வீட்டில் அழைப்பது, ஒரு சிறிய ஜெபம், அன்பான செயல், முதல் மன்னிப்பு. இதுவே ஒளிக்கான வாசல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புயல் வந்தாலும் மழை பெய்தாலும் இயேசுவின் ஒளியை எந்த இருளும் அணைக்க முடியாது. நாம் ஒளியை நோக்கி நடந்தால் இருள் தானாக விலகும். சண்டைக்கு இடம் கொடுக்காமல் ஒற்றுமைக்கு இடம் கொடுத்தால் நம் வீடுகள்
தேவாலயங்களாக மாறும் என்று நாம் தீர்மானம் எடுப்போம். சரிதான் என்பதற்காக உறவை இழக்க மாட்டேன், பெருமையை விடுவேன், அன்பை தேர்வு செய்வேன். உறவு விரிசலில் இயேசுவை ஒளியாக அனுமதிப்பேன். அவருடைய ஒளி என் வீட்டிற்குள் நுழையட்டும், என் இதயத்தை மென்மையாக்கட்டும், உடைந்த உறவுகளை ஒன்றாக இணைக்கட்டும். அப்போது நம்முடைய குடும்பங்கள் சண்டை இல்லாத குடும்பங்களாக, அன்பு நிறைந்த இல்லங்களாக மாறும். அன்பார்ந்தவர்களே, நம் சமூகங்கள் பிளவுகளால் அல்ல, ஒற்றுமையால் அடையாளம் காணப்படும். நம் வாழ்க்கை இருளில் சிக்கியதாக அல்ல, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும். அந்த ஒளி இயேசுவே. அந்த ஒளியில் நாம் நடந்தால் இருள் விலகும், உறவுகள் உயிர் பெறும், வாழ்வு புதுப்பிக்கப்படும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.